கோவத்தினால ஒரு மனுஷன் 450 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிருக்காருன்னு சொன்னா அவன் நம்ப முடியுதா? ஆமாங்க, இத்தாலியில 2020 ஒய்ஃப்க்கும் ஹஸ்பண்டுக்கும் உள்ள சண்டையில அந்த மனுஷனுக்கு கோவம் வந்து நடக்க ஆரம்பிச்சவரு எங்க போய் ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னா 450 கிலோமீட்டர்ஸ் தாண்டதுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிருக்காரு. அதுவும் அவரா நிப்பாட்டல, போலீஸ் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. டேக்கு 60 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிருக்காரு. அவர் ஃபுட்டுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து நடந்து போறப்போ வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் ஃபுட் வாங்கி சாப்பிட்டு இப்படியே அவரோட வாழ்க்கை ஒரு வாரம் ஃபுல்லா நடந்துகிட்டே போயிட்டே இருந்திருக்கு. போலீஸ் வந்து எதனால பிடிச்சாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து இவர் காணோம்னு சொல்லிட்டு கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதனால போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் பிடிச்ச மட்டும் இல்லாம அவருக்கு வந்துட்டு கர்ஃபியூ லா படி அவருக்கு ஃபைன் பண்ணிருக்காங்க. கர்ஃபியூ லா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து 2019 கோவிட் டைம்ல நமக்கு லாக்டவுன் போட்டாங்கல்ல, அந்த டைம்ல கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் போட்டாங்க. அதுல என்ன ரூல்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னா வந்து நம்ம ஈவினிங் 6 o'clock அப்புறம் வந்துட்டு மக்கள் யாருமே வெளியில போக கூடாது. ஈவினிங் 6 o'clock அப்புறம் வெளியில யாரும் நடமாட்டம் இருக்கக்கூடாது, ரோட்ல நடக்கூடாது, கடை எல்லாம் போறதுதான் 6 o'clock முன்னாடியே போயிருந்தா வெளியில 6 o'clock அப்புறம் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. சோ அதுதாங்க கர்ஃபியூலா. எல்லா நாட்டிலயும் இருக்கு, எந்த ஒரு நாட்டிலயுமே குறிப்பிட்ட டைம் இருக்குன்னா மக்கள் வெளியில நடமாடணும். சில பிளேஸ் மட்டும் தான் போக முடியும், சில பிளேஸ் அலோட் கிடையாது. சோ அந்த மாதிரி அந்த லா கர்ஃபியூலா படிதான் அவங்க ஃபைன் போட்டு, ஃபைன் எவ்வளவு போட்டாங்க அப்படின்னா வந்துட்டு 400 euros வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அவருக்கு. 400 eurosனா நம்ம நாட்டு காசுக்கு வந்துட்டு 36,000 ஃபைன் போட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்க ஹஸ்பண்ட சேர்த்துட்டாங்க. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கோவம் வந்தா நீங்க எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி போவீங்க, எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போவீங்க? கமெண்ட் பண்ணுங்க.